அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மதுரை சுற்றுலாம் சேனல். நம்ம மதுரை அச்சம்பத்து விராட்டிபத்து சாலை தான் இது. ஆரம்ப காலத்திலேருந்து ரொம்பவுமே ஒரு போக்குவரத்து நெரிசலான ஒரு ஏரியான்னு கூட சொல்லலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 பக்கமும் கிராமங்கள் இருக்க காரணத்தினால ரொம்ப ஒரு போக்குவரத்து நெரிசல். பீக் ஹவர்ஸ்லாம் இந்த சைடு போகவே முடியாது. இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான ஏரியா. 2 மாவட்டத்தை இணைக்கக்கூடிய ஒரு ரோடுன்னு கூட சொல்லலாம். மதுரையிலேருந்து தேனிக்கு போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாலை. ரொம்ப ஒரு போக்குவரத்து நெரிசலான ஒரு ஏரியான்ற காரணத்தினால இப்போ பார்த்தீங்கன்னா 260 கோடியில் அச்சம்பத்துலேருந்து விராட்டிபத்து போகாமல் அதுக்கு அவுட்ரு ஏரியாவில் ஒரு ஃபோர்வே போட்டுட்ருக்காங்க. இந்த ஃபோர்வே நேராக போய் நம்ம திண்டுக்கல் கன்னியாகுமரி ஃபோர்வேயில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி போட்டுட்ருக்காங்க. இதன் வேலைகள் பார்த்திங்கன்னா ஒரு 90% முடிஞ்சிருச்சு. இந்த ஃபோர்வே ஜாயிண்ட் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி திண்டுக்கல் ஃபோர்வேவை கடந்து ஒரு மேம்பாலம் போட்டிருக்காங்க. அந்த மேம்பாலத்தில் ஏறி இறங்கணுன்னா நம்ம நாகமலை புதுக்கோட்டை ஃபோர்வேல போய் ஜாயிண்ட் ஆகிடுது. பாலம் வேலைகள் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்வே வேலைகள் ஒரு 90% வேலைகள் முடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். நம்ம மதுரை முடக்குச்சாலை மேம்பாலம் இறங்கணுன்னா கொஞ்சம் தூரத்தில் இந்த ஃபோர்வே நியூ ஃபோர்வேயோட இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகிடுது. 3.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த ஃபோர்வே வேலைகள் இப்போ பார்த்துட்ருக்காங்க. மிக விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. 260 கோடி செலவில் இந்த ஃபோர்வே இப்போ அமைச்சிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.